நம்ம 4வது ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மொதல் ரூம் வந்து இன்னும் ஒர்க் எதுவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மொதல் ரூம் வந்து கம்ப்ளீட் ஆகலை எந்த ஒர்க்கும். 2வது ரூம் பார்த்துட்டோம், 3வது ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வர்றது 4வது ரூமு. இந்த 4வது ரூமில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெல் சுவிட்சுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். பெல் சுவிட்ச் ப்ரொவிஷன் இந்த இடத்துல வந்துடுது. அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ரூம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கான ஜன்னல், இது வந்து டாய்லெட்டு, பாத்ரூம் டாய்லெட் இங்கே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லை. இந்த இடத்துல செவரு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்தாண்ட பக்கம் இந்த சைடில் ஓப்பன் பண்ணி இதை வந்து அவங்க இந்த பில்லோஸ் காட்டுக்கு தேவையான பில்லோ, பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட் அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடம் வேணுன்றதுனால இதை க்ளோஸ் பண்ண போகிறதா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த பாயிண்ட் ப்ரொவிஷன் ஒன்றும் ஃபுல்லாக பண்ணல, அவங்க சொன்னதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இறக்கி மேலே வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிலேருந்து வர்ற எல்லா லைனும் இந்த பக்கம் தான் வரணும். இப்படி இறக்கி அந்தாண்ட சைடில் பெண்டு போட்டு தள்ளி பாக்ஸை வந்து அந்த சைடில் லே பண்ணியிருப்பேன். இதுக்கான எல்லா மெயினுமே அப்படி தான் வரணும். பாயிண்ட் லைன் மெயின் எல்லாமே அந்த பக்கம் தான் போயிட்டு அங்கேருந்து இந்த பாக்ஸுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து அந்த சைடில் பேக் என்ட்ரி, அங்கேருந்து பேக் என்ட்ரி கொடுத்து இது வழியாக உள்ளே எடுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு தள்ளியிருக்கோம். இதுக்கு ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று வச்சுருக்கோம். நைட் லேம்புக்கு கீழே இறக்கி ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபேன் லைன்லேருந்து ஒரு லைன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் லைன்லேருந்து ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இறங்கும். இது இறங்கி இந்த பாக்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரொவிஷனுக்காக, இது வந்து டிவிக்காக நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுலேருந்தே இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள், இது ஒரு லைன் இப்படி இறக்கியிருக்கேன். ஒரு லைன் வந்து அதுலேருந்து இறக்கியிருக்கேன். இது 2 5 பின் சாக்கெட் மட்டும் அங்கே வரும். இது கேபிள் டிவி லைன். கேபிள் டிவி லைன் வந்து செவுத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா ஹீட்டருக்காக, நம்ம வந்து பாத்ரூமுக்கு போகிற லைனுக்காக, பாத்ரூம்னுடைய சுவிட்சு, ஹீட்டர் லைன், அந்த 2 லைனை வந்து அந்த இடத்துல அதுக்கான ப்ரொவிஷன் அங்கே வந்துடுது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லைன் கொடுத்துருக்கு. இது வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஃபேன் பாயிண்ட்டு இந்த லைன் எல்லாமே அதில் தான் இணைக்கிறோம். இணைச்சி இது வந்து ஃபேன் பாயிண்ட் லைன்லேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து கீழே இங்கே கொடுத்துருக்கோம். இதுலேயும் அதேமாரி 2 காட்டு வருது. சிங்கிளாக டபுள் காட்டு. இங்கே ஒரு காட்டு தனியாக வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். இதுக்கும் நடுவில் ஒரு கேப் கொடுக்குறாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் சுவிட்ச் போர்டு வருது. அந்த இடத்துக்காக அந்த நிறுத்தியிருக்கோம். ஹைட் தெரியாதுன்றதுனால நிறுத்தியிருக்கோம். மீது எல்லாமே வந்து ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து மெயின் வர்ற லைனு. இது வழியாக மெயின் இறங்கி இது வழியாக இப்படி இறக்குற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இதில் வந்து வச்சுருக்கோம். இதுதான் ஒவ்வொன்றும் நாங்கள் எவ்வளோ கல் மாறினதுனால எவ்வளோ உடைச்சிருக்கோன்றதை பாருங்கள். நேராக இறங்காமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறக்கி பெண்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு காட்டுறோம். இந்தாண்ட பக்கம் காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்தாண்ட பாக்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாக்ஸ் வச்சு அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பேக் என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கோம். பேக் என்ட்ரி கொடுத்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கேத்திக்கு லைட்டு, ஒரு லைட் ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இதுதான் இங்கே ஒர்க் பண்ண இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்னொரு ரூம்லேருந்து அப்லோட் கொடுக்குறேன். பாய்.